8வது தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்தவங்க ஒரு எஸ்டிடி பூத் வச்சுட்டு 8வதுலேருந்து டைரெக்டாக 10வது எக்ஸாம் எழுதினாங்க. டைரெக்டாக 10வது எக்ஸாம் எழுதிட்டு அப்போல்லாம் வந்து +1 வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. அப்போ டைரெக்டாக 12வது எக்ஸாம் எழுதினாங்க. பாஸ் பண்ணிவிட்டு கரஸில் டிகிரி முடிச்சுட்டு அதன் பிறகு மாஸ்டர் டிகிரி ஒன்று கரஸ்லே பண்ணிட்டு ரெகுலரில் வந்து எங்க கூட பிஎல் படிச்சாங்க. இன்னைக்கு அவங்க தஞ்சாவூரில் ஒரு பிரபலமான வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அதனால ஐயோ நம்ம படிப்பு விட்டுட்டோம் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. இப்பொழுது இந்த நிமிடம் உங்கள் படிப்பை எதில் விட்டீங்களோ அதிலிருந்து உங்களால் தொடர முடியும். நம்முடைய சகோதரி சொன்ன மாதிரி அரசாங்கத்தில் அவ்வளோ ஸ்பெசிலிட்டி இருக்குது. நீங்கள் நிறைய நிதி நிறுவனம் நிறைய வாலண்டியர்ஸ் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி சொசைட்டி எப்படியாவது ஒரு சமநிலைக்கு வரணும், முன்னேறணும் அப்படின்னு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறாங்க. சமூகத்தின் மீது அக்கறை இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய அக்கறையான நிகழ்ச்சி. கண்டிப்பா. அதுபோல் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பயன்படுத்திங்க. நிச்சயமாக நீங்கள் படித்து உங்கள் கனவை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வரணும், போலீஸாக வரணும் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை நான் கேட்டுக்கிறேன். படிச்சிடலாமா? படிச்சிடலாம் மேம். நான் நேற்று வந்துட்டு சர்ச்சைக்கு போனப்போ நான் வேணேன், நான் திரும்ப அந்த பள்ளிக்குள்ளே போகணும், எனக்கு திரும்ப படிக்கணுன்ற ஆர்வம் திரும்ப எனக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் வேண்டினேன். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எங்கள் அம்மா வயிறு கட்டி சரியாகணும். அது என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட். அவள் கல்யாணம் பண்ணி போயிட்டா. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பேசுவோம், ஓமண்டூரர் மருத்துவமனையிலே பேசுவோம். எல்லாமே இலவசமாக எல்லாம் நடக்கும், சிறப்பாக நடக்கும். கவலைப்படாது. உன்னுடைய படிப்பு நீ கண்டினியூ பண்ணுற, படிக்கிற. நீ உறுதி கொடு, படிப்பியா? படிப்பேன் மேம். எல்லாமே உனக்கு நடக்கும். சரியா? எல்லாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக நடக்கும் உனக்கு. சரியா மேம்? எனக்கு ஒன்று வேணும். இவரே இப்போ உங்கள் முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி குடிக்கணும். நான் குடிக்க மாட்டேன். என்ன சத்தியம்? நான் குடிக்க மாட்டேன், நான் வேலைக்கு போவேன், குடிக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு அந்த சத்தியம் வேணும். 2வது தொல்லை பண்ண மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படின்ற 2வது எனக்கு சத்தியம் வேணும். அவர் திடீர்னு கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துட்டாரு. இப்போ இவங்க முன்னாடி எனக்கு சத்தியம் வேணும். எல்லாமே வேண்டுறீங்களே, அதை நினச்சி தான் நானும் நினைக்கிறேன். என் புள்ள படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டோம். சரி, அவள் கேட்டபடி நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தரணும். நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு 2500 ரூபாய் பணம் கொண்டு போய் இந்த வாடகை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுங்க. நான் இப்போ இன்றைக்கி தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். என்கிட்ட வந்து காசு இல்லை. நாளைக்கே கொடுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் 2 நாள் சரி, நாளை மறுநாள் அது கரெக்டாக கொடுத்துருவோம். ஓகே, வேலைக்கு போயிட்டு அது ஒன்று பண்ணுங்க. முதல்ல பார்ப்போம். சரி, காசு சம்பாரிச்சா 1 ரூபா எனக்கு வேண்டாம். அது 2 மாதம் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுங்க. சரி. அப்போ அவங்க அப்புறம் உங்களை முழுமையாக நம்பி உங்கள் கூட வாழ்வாங்க. சரி, இது ஓகேவா? ஓகேவா? நீ உங்கள் அப்பா கிட்ட சத்தியம் கேட்ட இல்லையா? எழுந்துரு, சத்தியம் வாங்கிக்கோ. போ, எந்திரிங்க. கை கட்டு. நான் சத்தியம் பண்ணி தரேன். இனிமேல் வந்து நான் குடிக்க மாட்டேன். என் 2 பிள்ளைக்காக, என் பொண்டாட்டிக்காக வந்து எல்லாமே விட்டுட்டேன். இனிமேல் வந்து நான் சம்பாதிக்கிறது 1 ரூபாயோட உங்கள் கூட கொண்டாந்து கொடுக்குறேன். இது சத்தியம். நம்பிக்கை இருந்தால் அப்பா வேணும்னா இப்போயே கூட எங்கள் ஊரில் நிறுத்து டெய்லி வேலைக்கு போய்ட்டு கூட சம்பாரித்து கொடுக்குறேன். இல்லைப்பா நீ 2 மாதம் வந்து நீ எங்களை விட்டு தனியாக இரு, நீ சம்பாதித்து எனக்கு கொடுன்னு சொல்லு. நான் பட்டினே இருந்து கூட நான் சம்பாரித்து கொடுக்குறேன். நான் சம்பாரித்து உன்னை நான் படிக்க வைக்கிறேன். என் பெரிய பிள்ளை படிக்கிறேன்னு சொன்னால் கூட கண்டிப்பாக நான் படிக்க வைக்கிறேன். நான் வந்து படிக்காதவன். இதுங்க படிக்கும்போது ஊரில் டீச்சர் வாத்தியார் அச்சனா அங்கே அப்பாவா அங்கே உட்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மதியரெலாம் இறந்து போச்சு. அதை உணர்றீங்களா? அதை நான் உணர்றேன். என் பசங்க படிக்கணும்னு ஒவ்வொரு நாள் வந்து நினச்சேன். அது கடவுள் மாதிரி நீங்கள் வந்து அந்த உதவி நீங்கள் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அப்பாவை நீ ஹீரோவாக கண்டிப்பாக பார்ப்ப.